விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் காணவில்லை என பதறிய பெற்றோர்கள். கிணற்றில் சடலமாய் மீட்கப்பட்ட சிறுவர்களை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஊர் மக்கள். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் உப்புப்பாளையம் காலனியை சேர்ந்த பிரகாஷ் அப்படின்றவருக்கு 8 வயசுல மகன் இருக்காங்க. அதே மாதிரி ஜெயக்குமார் அப்படின்றவருக்கும் 8 வயசுல ஒரு மகன் இருக்காங்க. இந்த 2 சிறுவர்களும் 3ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப கோடை விடுமுறை அப்படின்றதுனால இந்த 2 சிறுவர்களும் தங்களுடைய சைக்கிள் எடுத்துட்டு விளையாட போயிருக்காங்க. அப்போ திடீர்னு காணோம் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துல தேடி இருக்காங்க. உடனே வெள்ளக்கோவில் காவல் நிலையத்திலையும் புகார் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் இவங்க வீட்டுல இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தனியாருக்கு சொந்தமான ஒரு கிணற்று பக்கத்துல இந்த சிறுவர்களுடைய சைக்கிள், அதுக்கப்புறமா அவங்களுடைய துணிகள் கிடந்திருக்கு. இதை தொடர்ந்து சிறுவர்கள் கிணற்றுல இறங்கி இருக்கலாம் அப்படின்ற கோணத்துல தீயணைப்பு துறைக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு வந்த தீயணைப்பு நிலைய அலுவலர் பிரபாகரன் தலைமையில தீயணைப்பு வீரர்கள் கிணற்றுக்குள்ள இறங்கி தீவிரமா தேடி இருக்காங்க. இதை தொடர்ந்து சுமார் 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த 2 சிறுவர்களையும் உயிரிழந்த நிலையில சடலமா மீட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து காங்கேயம் அரசு தலைமை மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. ஒரே பகுதியில 2 சிறுவர்கள் கிணற்றுல விழுந்து உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இதை தொடர்ந்து வெள்ளக்கோவில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப கோடை விடுமுறை அப்படின்றதுனால பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளையும் சிறுவர்களையும் பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் அறிவுறுத்தினதாகவும் சொல்லப்படுது. இந்த சிறுவர்களுடைய உயிரிழப்பு அந்த ஊர் மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.